ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய அலைமகள் கேன்சர் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் லாங் வீடியோ, ஒரு ஜென்ரல் நாலேஜான வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதாவது நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்கிற மாதிரி தான், ஜென்ரல் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, அதுக்கப்புறம் நாணயம் சேகரிக்கிறவங்கன்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா தண்டி மார்ச்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு சத்தியாகிரகம், அதாவது வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம்லாம் இருந்திருக்கு. பட் இது தண்டி மார்ச் பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் போட போகிறேன். என்ன அப்படின்னா, எதனால் இதுக்கு தண்டி மார்ச்னு பேர்? ஆக்சுவலாக இது எங்கே நடந்தது அப்படின்னாக்கா, குஜராத் மாநிலம் இருக்கு இல்லையா, அங்கே நவ்சாரி அப்படின்ற ஒரு மாவட்டம், அதில் உள்ள ஒரு கடற்கரை கிராமம்தான் இந்த தண்டி. ஸோ அங்கே நடந்ததுனால தான், அந்த இடத்துல நடந்ததுனால தான் இதுக்கு தண்டி மார்ச்னே பேர். சரிங்களா? இது எதனால் இந்த தண்டி மார்ச் அப்படின்னாக்கா, அதாவது ஆங்கிலேயர்கள் நம்மளை ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ உப்பு மீதான ஒரு வரியை அவங்க கொண்டு வராங்க. நார்மலாக ஒரு கடற்கரையில் ஃப்ரீயாக நம்ம அந்த தண்ணியை நீராவியை ஆக்கி அதில் கிடைக்கிற உப்பை மக்கள் அதை இது பண்ணி, எப்படி சொல்கிறது, உப்பாக்கி அதை காசாக்கி இது பண்ணுவாங்க, அதை விற்று. இதில் என்னென்னா, இது ஒன்றொன்றுக்கும் நம்ம ஆங்கிலேயர்களை நம்ம சார்ந்திருக்கிற மாதிரி ஒரு சட்டம் இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் இதனால் என்னென்னா, நீ உப்பு எடுக்கிறியா, எனக்கு வரி கொடு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்துட்டாங்க. அதனால என்ன ஆகுது, ரொம்ப அதாவது அந்த கடற்கரையோரம் இருக்கிற மக்கள்லாம் இந்த ஒரு பொழப்பை அதாவது எப்படி சொல்கிறது, இந்த ஒரு வருமானம் அவங்களுக்கு ரொம்ப பாதிப்பாக ஆரம்பித்தது. ஸோ அப்போ என்னென்னா, காந்தியடிகள் அறவழி போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, வன்முறை இல்லாத ஒரு போராட்டமாக இதை நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய சபர்மதி ஆசிரமம் இருக்கு இல்லையா, அவர் எங்கே இருக்கிறதுனா அகமதாபாத், அது இங்கே தான் சபர்மதி ஆசிரமம் இருக்குது. அங்கே இருந்து இந்த தண்டிக்கு வரும்போது 240 மைலு, அந்த அளவுக்கு தூரத்தை கிட்டத்தட்ட 1 மந்த்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 23 நாள் 25 நாள், அவ்வளோ நாட்கள் நடபாதையாக வந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். எதனால் இப்போ இந்த இதில் உப்பு வரியை இது பண்ணணும் அப்படின்னாக்கா, அதாவது நம்மளுடைய அரசனுடைய வருமானத்தில் அப்போ 8.2% உப்பு மூலமாக தான் கிடச்சிது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வரி போடும்போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே அதில் பாதிப்படைவாங்க. மக்கள் அவங்க வரி பணம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மிஞ்சுறது கொஞ்சம் கூட இருக்காது. ஸோ அவங்களுடைய வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குது. டோட்டலாக இது எங்கே பாதிக்கும், கவர்மெண்ட்டை பாதிக்கும் போது எல்லாருக்கும் அது பாதிப்பு வரும் இல்லையா? ஸோ அந்த வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்குரிய அந்த உப்பு சட்டத்தை உப்பு சட்ட அந்த உப்பு மீது உள்ள வரியை நீக்கணுன்றது தான் காந்தியடிகள் மக்களோடு சேர்ந்து போராட ஆரம்பித்தார். அதாவது நடப்பாதையாக மேற்கொண்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது சத்தியாகிரகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக சத்தியாகிரகம் அப்படின்னா ஒரு சமஸ்கிருத சொல். அதாவது எப்படின்னா, சத்திய அப்படின்னா உண்மை, ஆக்ரஹா அப்படின்றது உறுதியாக பற்றி இருத்தல். அதாவது இந்த ரெண்டும் சேர்ந்து தான் சத்தியாகிரகம்னு பேர். இன்னும் நல்லா தெளிவாக சொல்லணும்னா, வன்முறையற்ற வழிமுறைகள், அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது ஒரு கொள்கையாகவே வச்சுருந்தாரு நம்ம காந்தியடிகள். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு நம்ம மேலே ஒரு திணிக்கப்பட்ட ஒரு இதை ஒரு வரியை அதை நம்ம ரத்து பண்ணணுன்றதை ஒரு அறவழி போராட்டத்தில் அவர் ஒரு வெற்றியும் பெற்றார். இன்னொன்று என்னென்னா, நிறைய விஷயங்கள் இவரை மக்கள் அப்படியே தொடர்ந்து இவர் கூட போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே என்ன பண்ணுவாங்க, கைது பண்ணுவாங்க, எல்லாரையும் கைது பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் கைது பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2வது வட்டமேஜை மாநாடு, அதாவது அந்த 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 வட்டமேஜை மாநாட்டுக்காக கலந்துக்கிறதுக்காக காந்தியடிகளை விடுவிச்சாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வைஸ்ராய் லார்ட் இர்வின் அவங்க அப்போ அவர் கூட தான் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்போ அந்த பேச்சுவார்த்தையில் இந்த உப்பு சத்தியாகிரகம் ரொம்ப பெரிய லெவலில் ஒரு சத்தியாகிரக போராட்டமாக நடந்ததுனால
அவங்க பேச்சுவார்த்தைனால வந்து என்னன்னாங்கன்னா அந்த வரியை வந்து விலக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு போராட்டன்றது வந்து மிகப்பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அறவழி போராட்டன்றது வந்து அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், நடந்து ஒரு நடைப்பயணங்கிறது வந்து ஒரு மாதம் கிட்டத்தட்ட 23 நாள், கிட்டத்தட்ட 1 மாதம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 240 மைல் வந்து நடந்தே ஒரு மனுஷன் போகிறாரு, அவர் பின்னாடி இத்தனை பேர் போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய கொடூரமாக இருந்திருக்கும். அவ்வளோ நடைப்பயணங்களில் எவ்வளோ களைப்பு வந்திருக்கும், எவ்வளோ வந்து சாப்பாட்டுக்கு இன்னல் வந்திருக்கும், எவ்வளவோ விஷயங்கள் இருந்திருக்கும் இல்லையா? அதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து காந்தியடிகள் பண்ணி அதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றி கொடுத்துட்டாரு. இதில் வந்து என்னென்னா, இந்த பாதிப்பு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு போராட்டம் வந்து எங்கே வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு அதனுடைய இது வந்து எங்கே வந்துச்சுன்னா, இதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சுனாக்கா, ஆக்சுவலாக வந்து இந்த கருப்பர் இனத்துங்களுக்கு மேலே நிறைய தாக்குதல்லாம் ஏற்படுத்துனாங்க இல்லையா? அந்த வந்து ஒரு போராட்டம்லாம் நிறைய இருந்துச்சு. சிறுபான்மை, அதாவது கருப்பர்கள்னால் அவங்கள வந்து ரொம்ப வந்து இல்ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இல்லையா? அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதாவது வன்முறை தான் ஒரு விடிவு அப்படின்னு இல்லாமல், இந்த மாதிரி அறவழி போராட்டமும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து அந்த ஒரு போராட்டம் வந்து நடந்தது. ஸோ இது என்னென்னா உண்மையான சக்தி, அதாவது அமைதி, அகிம்சை, போராட்டமின்மை, வன்முறை இதெல்லாம் இல்லாத ஒரு போராட்டத்தை வந்து இந்த அளவுக்கு ஒரு உண்மையான சக்தியோடு ஒரு போராடின ஒரு விஷயந்தான் இந்த தண்டி மார்ச். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சது. ஸோ இது வந்து என்னென்னா 1930 மார்ச் 12 தான் அந்த தண்டி கிராமத்தில், அந்த கடற்கரை ஓரத்தில் உள்ள தண்டி கிராமத்தில் நடந்தது. ஸோ இதுதான் வந்து உப்பு சத்தியாகிரகம். இதில் வந்து ஒரு 10 விஷயத்தில் ஒரு 2 விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அது மிகப்பெரிய சக்ஸஸ் தான் எனக்கு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 விஷயங்களை சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் தொடர்பான, அதாவது காயின் சம்மந்தப்பட்ட ஒரு பொது அறிவு தேவைப்படுது அப்படின்னா, விஷயங்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.